அன்பார்ந்த ஞானவழி யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் சிம்ம ராசி அன்பர்களுக்கு சனி நட்சத்திர சார பெயர்ச்சி பலன்கள் காண்போம். கடந்த 2023ஆம் வருடம் டிசம்பர் மாதம் 20ஆம் தேதி வாக்கிய பஞ்சாங்கப்படி சனி பகவான் மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு பெயர்ச்சியானார். சிம்ம ராசிக்கு நேர் 7ஆம் இடத்திலே கண்டகச்சனியாக களத்திரஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறார். சனி பகவான் அவிட்ட நட்சத்திரத்தை கடந்து சதய நட்சத்திரம் 1-2 பாதத்தை கடந்து சித்திரை மாதம் 13ஆம் தேதி சதய நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் வர்க்கோத்தமம் பெற்று சஞ்சாரம் செய்ய போகிறார். அதாவது ராசி கட்டத்தில் கும்பராசியில் சனி, நவாம்ச கட்டத்திலும் கும்பராசியில் சனி பகவான் சஞ்சாரம் செய்வார். வர்க்கோத்தமம் பெறும் சனி பகவானால் சிம்மராசி அன்பர்களுக்கு எந்த மாதிரியான பலாபலன்கள் நடக்கும் என்பதை இந்த பதிவில் காணலாம். நம்முடைய ஞானவழி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூட இருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. நன்றி. சிம்ம ராசி அன்பர்களுக்கு சனி பகவான் 6ஆம் வீட்டிற்கும் 7ஆம் வீட்டிற்கும் அதிபதியானவர். சித்திரை மாதம் 13 முதல் ஆவணி மாதம் 2 வரை ஒரு 4 மாத காலம் நேர் 7ஆம் வீட்டிலே மிக பலமாக சனி பகவான் சஞ்சாரம் செய்ய போகிறார். இதுவரை திருமணம் ஆன சிம்மராசி அன்பர்களுக்கு கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடு, சண்டை சச்சரவு, பிரச்சனைகள், பிரிவினைகள், தொந்தரவுகள் இப்படி இருந்துச்சுன்னா சித்திரை 13 முதல் கணவன் மனைவிக்குள் பிரச்சனை பிரிவினை தீரும். நல்ல அந்நிய ஒற்றுமை ஏற்படும். ஏன்னா களத்திரக்காரகன் சனி பகவான் மிக பலமாக சஞ்சாரம் செய்கிறார். களத்திரஸ்தானத்திலே களத்திரக்காரகன் மிக பலமாக சஞ்சாரம் செய்யும்போது களத்திரம் இனிக்கும். கணவர் வழியிலோ மனைவி வழியிலோ சண்டை சச்சரவு, தொந்தரவு, அவர்கள் வழியில் ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்துச்சுன்னா அந்த பிரச்சனைகள்லாம் தீரும். 7ஆம் வீட்டிலே சனி பகவான் அமர்ந்திருக்கும் போது திருமண வயதில் உள்ளவர்கள், பல வருடமாக வரன் பார்த்து கொண்டிருப்பவர்கள் சித்திரை மாதம் 13ஆம் தேதிக்கு பிறகு வரன் பாருங்கள். வர்க்கோத்தம நிலையில் இருக்கக்கூடிய சனி பகவான் சுப காரியங்களை செய்து வைப்பார். வெளியூர், வெளியிடம், வெளிநாடு சார்ந்த வேலை தொழில் தேடிக்கொண்டிருப்பவர்கள் முயற்சி செய்யலாம். வெளிநாடு வேலை வாய்ப்பு கிடைக்கும். தந்தை மகனுக்குள் கருத்து வேறுபாடு, தொந்தரவுகள் இருந்துச்சுன்னா அதெல்லாம் நீங்கும். தந்தை உடல் ஆரோக்கியம் மிக சிறப்பாக இருக்கும். களத்திரக்காரகன் சனி பகவான் மிக பலமாக இருக்கும்போது சனி பகவானுடைய பார்வை 9ஆம் வீட்டின் மேல் விழுகிறது. குரு பகவானை சனி பகவான் பார்வை செய்து கொண்டிருக்கும் போது பிரமகத்தி தோஷமாக கடந்த 6 மாதமாக நிகழ்ந்து கொண்டிருந்தது. சிம்மராசிக்கு 5க்கும் 8க்கும் உடையவர் சனி பகவான் பார்வையில் இருக்கும்போது குருபலன் இருந்தும் எவ்வளோ பிரச்சனைகள், குழப்பங்கள் சிம்மராசி அன்பர்கள் அனுபவித்திருந்திருப்பீர்கள். சித்திரை மாதம் 18ஆம் தேதி குரு பகவான் 10ஆம் வீட்டிற்கு வருகிறார். தொழில் சார்ந்து, வேலை சார்ந்து 10ஆம் வீட்டிற்கு குரு பகவான் வரும்போது வேலை மாற்றம், தொழில் மாற்றம், பதவி மாற்றம், இடமாற்றம் இப்படி நிறைய சந்திக்கக்கூடிய வாய்ப்பு சிம்ம ராசி அன்பர்களுக்கு உண்டு. பிரமகத்தி தோஷம் விலகும்போது பூர்வ புண்ணிய பலம் உங்களுக்கு கிடைக்கும். சனி பகவானுடைய 3ஆம் பார்வை 9ஆம் வீட்டின் மேல் விழுகிறது. வெளியூர், வெளியிடம், வெளிநாடுகள் சார்ந்த வேலை தொழில் வாய்ப்புகள் சிம்ம ராசி அன்பர்களுக்கு உண்டு. சனி பகவானுடைய நேர் 7ஆம் பார்வை சிம்மராசியின் மேல் விழுகிறது. மந்தமாக இருந்துச்சு, தடையாக இருந்துச்சு, தாமதமாக இருந்துச்சு, சங்கடங்கள் பல, கஷ்டங்கள், வறுமை, ஒரு கடினமாகவே வாழ்க்கை போயிட்டு இருந்துச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய சிம்மராசி அன்பர்கள் சனி பகவான் பார்வையில் சங்கடங்கள் தீரும். சங்கடங்களை கொடுப்பவரும் சனி பகவான் தான், சங்கடங்களை தீர்த்து வைப்பவரும் சனி பகவான் தான். உடம்பில் ஒவ்வொரு பகுதியும் கைவலி, கால்வலி, தலைவலி, பல்வலி இப்படி உடலில் ஒவ்வொரு பாகமாக வலி கொடுத்து ஒரு மனிதனை பிளம்ப விட்டு அவஸ்தைகளை அனுபவித்த பிறகு நல்வழி காட்டக்கூடியவர் சனி பகவான். ஒரு மனிதன் சங்கடப்படவில்லை என்றால் சந்தோஷத்தை அனுபவிக்க முடியாது. சிம்மராசி அன்பர்கள் எதிர்வரக்கூடிய ஒரு 4 மாத காலம் சந்தோஷம், மகிழ்ச்சியை அனுபவிப்பீர்கள். தகாத உறவு, பழக்க வழக்கங்கள் இருந்துச்சுன்னா, கெட்ட பழக்க வழக்கங்கள் இருந்துச்சுன்னா
தவிர்ப்பது நல்லது. சதய நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் சனி பகவான் சஞ்சாரம் செய்கிறார். நட்சத்திர சாரம் கொடுத்த ராகு சிம்ம ராசிக்கு 8வது வீட்டிலே புதனுடைய நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கிறார். சிம்ம ராசி அன்பர்கள் வண்டி வாகனங்களில் செல்லும் பொழுது கொஞ்சம் பொறுமையாக போயிட்டு பொறுமையாக வரணும். பெரும்பாலும் அதிர்ஷ்டங்களை நம்பாதீர்கள். லாட்ரி, சூதாட்டம், கள்ளநோட்டு அடிக்கலாம், கள்ளச்சாராயம் காசலாம், அரசுக்கு புறம்பான செயல்கள் செய்யலாம் அப்படின்னு பேராசைப்படாதீங்க. சனி பகவான் கண்டகத்திலே அமர்ந்து களத்திரத்திலே அமர்ந்து மிக சிறப்பாக இருக்கிறார். இப்போ தவறான வழி, அரசுக்கு புறம்பான வழியில் ஈடுபடும் போது தண்டனை பெறக்கூடிய வாய்ப்புகள் கூட சிம்ம ராசி அன்பர்களுக்கு வந்துவிடும். தனம், வாக்கு, குடும்பஸ்தானாதிபதி புதனுடைய நட்சத்திரத்தில் ராகு பகவான் சஞ்சாரம் செய்யும்போது ஆனி மாதம் 1ஆம் தேதி வரை சிம்மராசி அன்பர்கள் யாருக்கும் வாக்கு கொடுக்காதீங்க, யாருக்கும் முன்னின்று நீங்கள் செயல்படாதீங்க. உங்கள் வீட்டை சுற்றி இருக்கக்கூடியவர்களிடம் பகையோ விரோதமோ ஏற்படுத்தி கொள்ளாமல் இருப்பது சிம்ம ராசி அன்பர்களுக்கு நல்லது. சிம்ம ராசிக்கு சத்துருஸ்தானாதிபதி சனி பகவான் வர்க்கோத்தம நிலையில் சஞ்சாரம் செய்யும்போது பகை, நோய், கடன், எதிர்ப்பு தொல்லைகள் நீங்கும். நீங்கள் செய்து கொண்டிருக்கக்கூடிய வேலை, தொழில், பதவி உயர்வு, ப்ரமோஷன், கூடுதல் சம்பளம் எதிர்பார்க்கலாம். இளைஞர்கள் வேலை தேடி கொண்டிருப்பவர்கள் நல்ல வேலை கிடைக்கும். தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல வருமானம் கிடைக்கும். ஏன்னா சத்துருஸ்தானாதிபதி 7ஆம் வீட்டில் அமர்ந்து வர்க்கோத்தம நிலையில் மிக பலமாக இருக்கும்போது தொழில் வேலையில் நல்ல வருமானங்கள் சம்பாதிக்கலாம். ஒரு கம்பெனியில் வேலை செய்து கொண்டிருப்பவர்கள் அல்லது அரசு வேலை, அரசியலில் இருக்கக்கூடியவர்களுக்கு பதவி உயர்வு, கூடுதல் சம்பளம் எதிர்பார்க்கலாம். சனி பகவானுடைய 10ஆம் பார்வை சிம்மராசிக்கு 4வது வீட்டின் மேல் விழுகிறது. படித்து கொண்டிருக்கக்கூடிய இளைஞர்கள் படிப்பில் தடை அகலும். மெல்ல மெல்ல கஷ்டப்பட்டு நீங்கள் பாஸ் ஆகிடுவீங்க. சனி பகவான் 7ஆம் வீட்டில் அமர்ந்து மிக பலமாக 10ஆம் வீட்டை பாரி செய்யும்போது படிப்பு தடை அகலும். ஒரு சிலர் நிலபுல சொத்துக்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஒரு சிலர் வீடு கட்டக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வீடோ, வண்டியோ, வாகனமோ அதன் மூலம் ஏற்பட்ட விரைய செலவுகள் சிம்ம ராசி அன்பர்களுக்கு எதிர்வரக்கூடிய ஒரு 4 மாத காலம் நீங்கும். சித்திரை மாதம் 13 முதல் ஆவணி மாதம் 2 வரை நண்பர்கள், உறவினர்கள், கம்யூனிகேஷன் தொடர்பு சிம்மராசி அன்பர்களுக்கு ஓரளவு சாதகமாகவே இருக்கும். ஏன்னா சனி பகவான் வர்க்கோத்தம நிலையில் சஞ்சாரம் செய்யும்போது ஏமாறுவதற்கான வாய்ப்புகள் குறைவு. பெரும்பாலும் 7ஆம் இடம் பலமாக இருந்துச்சுன்னா நெருங்கிய நண்பர்களாக இருந்தாலும் சரி, தினந்தோறும் சந்திக்கக்கூடிய நபர்களாக இருந்தாலும் சரி, ஓரளவு உண்மையாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் சிம்ம ராசி அன்பர்களுக்கு உண்டு. சிம்ம ராசிக்கு 7ஆம் வீட்டு அதிபதி மிக பலமாக இருக்கும்போது கணவன் மனைவிக்குள் நல்ல அந்நியம் சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொள்ளுங்கள். சண்டை சச்சரவு போடாதீங்க. ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து அனுசரித்து செல்லுங்கள். தகாத உறவு, தகாத பழக்க வழக்கங்கள் இருந்துச்சுன்னா சிம்மராசி அன்பர்கள் தவிர்த்து விடுவது நல்லது. கூடாத நட்பு கேடாய் முடிந்துவிடும். சிம்மராசி அன்பர்கள் புரிந்து கொள்ளுங்கள். சனி பகவானுக்கு நட்சத்திர சாரம் கொடுத்த ராகு அஷ்டமத்திலே புதனுடைய நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்யும்போது உங்களுடைய புத்தியை குழப்பம். சிம்மராசி அன்பர்கள் இந்த வழியில் போகலாமா, அந்த வழியில் போகலாமா அப்படின்னு உங்கள் புத்தியை குழப்பம். ஒரு ஸ்டடியாக குடும்ப நபர்களுடைய ஆலோசனை பெற்று செயல்படுங்க. நீங்களே தனித்து எனக்கே எல்லாம் தெரியும் அப்படின்னு கோவப்பட்டு, ஆத்திரப்பட்டு, அவசரப்பட்டு நேராக போய் நீங்களே குழியில் இறங்காமல் சிம்மராசி அன்பர்கள் பார்த்து கொள்வது நல்லது. களத்திரஸ்தானாதிபதி ஆட்சி பலத்தில் வர்க்கோத்தம நிலையில் மிக பலமாக சஞ்சாரம் செய்யும்போது சிம்ம ராசி அன்பர்களுக்கு களத்திர சுகம் உண்டு. இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மனநல கருத்துக்களை நம்முடைய கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள். நம்முடைய ஞானவழி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூட இருக்கின்ற ஆல் பட்டனை அழுத்திங்க. தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும். உடனுக்குடன் பார்த்து பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம்.